கலைவாணி சரஸ்வதி தாய்க்கு மகனாக பிறந்த நாரதர் என பெயர்படுத்தி சீரசப்பட வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கின்றபடி நானும் அதிகாலையிலிருந்து கங்கைக்கு சென்று நீராடி விட்டு ஜப தப நம்மளை சொல்லக்கூடிய நியமனம் முடித்துவிட்டு உலகம் சென்று மூத்து நல்லாசி பெற்று ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவிட சிரமமாகப்பட்டது 1000 சுக்ல போபடி சாபத்தை பெற்றேன். அந்த சாபம் இன்று ஈடேறு போல் தெரிகிறது. அப்படி சாபம் ஈடாத வண்ணம் வைகுந்த வாசனை மனசில் நினைச்சா கலகத்திற்கு நான் வழி கிடைக்கும். அறிவோ நாராயணாய நமகே. அறிவோ நமோ நாராயணாய நமகே. அறிவோ நமோ நாராயணாய நமகே. கலகத்தை துவக்க வேண்டும் என்றால் இப்போதே பகலன் கொட்டி சென்று பயிரனை பார்க்கிற வருகின்றேன். தெரியவில்லை. இதுவரை தேடி வருகிறோம். கண்ணில் அகப்படவில்லை. நல்லவனை உள்ளவனை தம்பி யாரப்பா? தம்பி யாருமே பக்கத்துல வேலூர். என்ன பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? ஐயா சாமி யார் நீங்க? தெரியல உனக்கு? யாரா தெரியல உனக்கு? தெரியல சொல்றா. அடப்பா எனக்கு தெரியுங்க. யாருடா? நெத்தில பட்டை கட்டை, கழுத்துல பட்டை கட்டை, கையில கட்டை கட்டை, கல்யாணம் பட்டை. பட்டியா நீ? ஏய் என்ன வார்த்தை பேசுற? அபிஷ்டு 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 +2 பொம்மால் வரப்போ 82. அதெல்லாம் உனக்கு ஒரு. ஏய் இத பாருடா. இந்த உலகத்தில் இருக்கிற ஏரிகள் எறும்புகள் 84 ஜீவஜந்துக்களை படைக்கிற பிரம்மனுடைய சுதன் என்றோரும் எல்லாரும் முன்னிலை வரடா. ஐயா யாத்த தவறு? பர்தான் பிரம்மன சொத்தை. ஏ பிரம்மதேவன்டா. பிரம்மதேவன் படைக்கின்ற தொழிலை முறிக்கின்றாரே. அப்பா என்ன பண்ணி அவர் சொல்லு. இவங்க திருவரம் படைச்சது என்னுடைய தந்தைதான். இவனை படைச்சது என்னுடைய தந்தைதான். எஜமான படைச்சது என்னுடைய தந்தைதான். உன்னை படைச்சது என்னை படைச்சது என்னுடைய தந்தைதான். சொல்ல போனா உன்னை படைச்சது என்னுடைய தந்தைதான்டா. மரியாதை கெட்டு போடும். ஏன் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என்ன உங்க அப்பா மடியும் போது எங்க அப்பா எத்துவீங்கடா. என்னது? ஏய் தந்தையுடைய வாயிலாக என்னுடைய தந்தையுடைய கராச்சத்தை நீ பறந்தே. அடடே உங்க அப்பாது பாதியால எங்க அப்பாது பாதியால அங்க வந்து கலக்குதே. ஏய் கல்வி கதிவி தாயா விளக்கக்கூடிய அவள் நாவிலே குடியிருப்ப சரஸ்வதிடா என்னுடைய தாய். ஐயா அவங்க அம்மா எங்க குடிக்கிறாங்க பாத்தியா? நாக்கள குடிக்கிறாங்களா? இந்த ஒண்ணுக்கு ரெண்டுல எப்படி போறாங்க தெரியல. அட்டாஸ் பாத்ரூம் கட்டிக்கிட்டுப்பா. சரி அதாவது நாரதன் சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லிட்டு வாங்க. ஏய் ஆமாங்க ஐயா. குண்டமாய்க்கு பொன்னால் கொண்டு இருவருமே ஓரெடுத்து சொல்லுங்க. ஓய்ய வேண்டியதே இல்ல. நாரதன் வந்து விளக்கமா சொல்லுங்க. அவன் எங்க இருக்கிறான்? வெளியே கேட்டா எடுத்துமா தண்ணி எடுத்துமாடா. முள்ள எடுத்துமாடா. அவர் மாதிரி எப்படி விட்டாங்க? தகுந்த மரியாதை கொடுத்து மரியாதை கூட்டணும். இப்ப என் மரியாதை மட்டும் பாரு. ஐயா நீ யாரு தெரியாம தப்பா சொல்லிட்டே. பரவாயில்ல புரிஞ்சு வாங்க இப்படி வாங்க. பரவாயில்ல புரிஞ்சு. ஐயா மரியாதை கூட்ட சொல்லிருக்காங்க. அதனால ஓட்ட மரியாதை வரையல. உங்க அம்மால மரியாதை வரையல. ஏய் உங்க மரியாதை என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன புள்ளி? என்ன வார்த்தை பேசுறீங்க? அபிஷ்டு அபிஷ்டு. ஐயா மரியாதை கொண்டு வர மாட்டாங்க. தகுந்த மரியாதை கொடுத்தாயோ. எப்படி? ஓட்டால் மரியாதை வரையல. உங்க அம்மால மரியாதை வரையல. ஓட்ட மரியாதை வளர்த்தா ஏய் வாய்ப்பத்தி சிறலாத்தி கடலாச்சி அழைத்து வர வேண்டும். முதல்ல சொல்ல மாட்டேன். ஓடு. ஐயா வாங்கிங்க. என்னப்பா? முதல் முறை தப்பா கூட்ட மாட்டேன். இரண்டாவது முறையில கரெக்டா கூட்ட மாறேன். அதனால வாங்க சாமி, நிக்கிற சாமி, தவுச்ச சாமி, சந்தா சாமி, கோபி சாமி, கோமல சாமி, ராம் சாமி, எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான் அந்த ஆளு. எப்படி வந்து ஒண்ணு தப்பா கூப்பிடல. வாங்க சாமி, நிக்கிற சாமி, தவுச்ச சாமி, சந்தா சாமி, கோபி சாமி, கோமல சாமி, ராம் சாமி, ஓம் சாமி எப்படி வராது வந்துக்கிறீங்க? பௌத்துக்கு என்ன தோன்றீங்க? சாமி வாங்க சாமி வாங்க சாமி கால்முகி நெடுத்த
பயபக்தியோட நான் பாதம் பண்ணிருக்கிறேன். ஐயா தப்பா நினைச்சுக்காத. அங்க ஒரு தாதி வந்து ஏய், சுவாமி சாபத்தை கொடுத்து விடுவா. சாப்பாடு தான் சாப்பிட்டு போடுதான். பூமியாக போகுது பொழுது சாப்ப போடா. தம்பி எங்க விடுறதுல கை வைக்கிறாயா அவன்? அந்த வேலைக்கு நான் வந்து அதுதான் சொல்லுது. இத்தவங்களா ரசரிக்கும் சொல்லுவாங்க. சரி, உன்னுடைய சாமிகளோட சாமியோட பாட்டு வருது. நல்லதா ஒரு பாட்டு பாடு. பா 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 போயிட்டு வந்து போட்டோம். அறிவோம் நமோ நாராயண. ஐயா இதுதான் சமாளிக்கிற பசங்க வாயை கொடுவான்னு சொல்லுது. ஆமா மாட்டையா ஏய் மீண்டு ஏதாவது பேசுறது பொட்டநாய போக சாப்பிட கொடுத்துடுவேன். சாமி நீ என்ன வேணாலும் சாப்பிட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். பொட்டநாயா மட்டும் போன இந்த ஊர்ல மட்டும் சாப்பிட கொடுக்காது. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற கடனாய் புறைய பின்னாடி ஏழு உலகம் அது மட்டும் வேணாம். நான் ஒரு பாட்டு பாடுறேன். சரி வருவா. இந்த வகையில மலர்கொட்டிலே சீரு சிறுபடி செவனே அரசா செய்கிறீங்களா? குறை என்பது கிடையாது. அப்படி இருப்பது கரத்திலே கதியாந்தி எங்கயா போற? சுவாமி போகின்ற போதே எங்க போறீங்க கேக்குற போராட வழங்குமா? இல்ல ஒரு தாண்டவர் ஒரு அசுரபதி அரக்கரை எல்லாம் வீர முழுக்கத்துடன் எங்கே போவீங்க? தேவர்களை சிறப்பிக்க திக்குவது புறப்பட்டு விட்டு எங்க தேவர்களை சிறப்பிக்க திக்கு விஜயம். உன் போன்ற அரக்கர்கள் வரம் பெற்று அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நீ வெறுமனே இருக்கின்றாய். உன்னால் மட்டும் அப்பேற்பட்ட தேவர்களை சிறப்பிடிக்க முடியுமா என்ன? என்ன செய்ய வேண்டும்? மரபுரை தெரிவித்து துறவரம் போட்டு இமாச்சலம் சென்று ஈசனை கூறி தவமிரையா. அப்படி தவறுதை பெற வேண்டிய என்ன வர தெரியுமா? நித்திய தத்துவம் சொல்லக்கூடிய வரத்தை பெற வேண்டும். அப்படி என்றால் இமாச்சலம் செல்கிறேன், ஈச்சை பார்த்து வைக்கிறேன், நித்திய தத்துவம் வந்து வருகிறேன். வரத்தை பெற்றுவிட்டு தங்கள் வந்து சந்திக்கிறேன். நித்திய தத்துவ பொருள் என்ன தெரியுமா? நித்திய தத்துவனுடைய வரமாகப்பட்டது நித்தியம் என்றால் உலகம் என்று பொருள், தத்துவம் என்றால் அடக்கம் என்று பொருளா. அதுக்கு பேர் தான் நித்திய தத்துவம். அது மட்டுமல்லாது தேவர்கள் சூட்சுமக்காரர்கள் உன் அருகாமல் இருக்கின்ற அன்பு இருக்கிற மாதிரி அவனோட காவலுக்கு மாதிரி அடிச்சுட்டு போ. அடடே தேவர்கள் சேர்ந்து அப்படியே புறப்படுகிறேன் இமாச்சலம். ஒரு தவறுக்கு போற இருடா குழந்தை தேவதனை போய் சந்திக்கின்ற வருகின்ற நாளா